தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் கோடைக்கால பயிற்சி முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது. நிறைவு விழாவில் பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி மாயவன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மேலும் பாரம்பரிய கலையை ஊக்குவிக்கும் விதமாக மாணவர்கள் மத்தியில் வில்வித்தையிலும் அவர் ஈடுபட்டார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கருப்புசாமி கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. காவிரி ஆற்றில் இருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை கொண்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக கலைக்குழுவினர் பாடிய கருப்புசாமி பாடலுக்கு அங்கிருந்த பெண்கள் திடீர் பக்தி பரவசத்துடன் ஆடினர். விடுமுறை தினத்தையொட்டி திருத்தணி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் 100 ரூபாய் கட்டண வழியில் 1 மணி நேரமும், பொது தரிசனம் வழியில் 2 மணி நேரமும் பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மாட வீதியை சுற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மலை கோவிலுக்கு அதிக அளவில் வாகனங்கள் வந்ததால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் சரி செய்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தோரணமலை முருகன் கோயிலில் வரும் கல்வியாண்டில் கல்வியில் மேன்மை பெற வேண்டி முருகன் வேடமிட்டு மாணவர்கள் வழிபட்டனர். பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட உள்ள நிலையில் முருகப்பெருமானுக்கு 100 வகையான வாசனை பொருட்களால் அபிஷேகம் செய்து பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் முருகன் வேடமிட்டு பங்கேற்றனர். அவர்கள் முருகப்பெருமானுக்கு மலர் தூவி வழிபட்டனர். ஈரோட்டில் அம்மா உணவகம் தொடங்கி 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி ஊழியர்களை கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து பேசிய ஊழியர்கள் அம்மா உணவகங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்டவைகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பேருந்து நிலையத்தில் மழை காரணமாக தண்ணீர் தேங்கி நின்றதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பேருந்து நிலையத்தில் இருந்து மழைநீர் வெளியேறும் வடிகால் முறையாக தூர் வாராததால் சுமார் 1 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. முறையாக வடிகால்களை தூர்வார பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 1500 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்கள் கண்டுபிடித்து அழிக்கப்பட்டது. ஆந்திர எல்லையில் உள்ள மதகடப்பா மற்றும் தேவராஜாபுரம் மலைப்பகுதிகளில் சோதனையிட மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் சாராய ஊழல்களை கண்டுபிடித்து அழித்தனர். மேலும் தப்பியோடிய கள்ளச்சாராய காய்ச்சும் கும்பலை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பாச்சல் மேம்பாலத்தில் நிகழ்ந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ராஜா மற்றும் ஆட்டோவில் பயணம் செய்த ஷியாமலா என் பெண் தூக்கி வீசப்பட்டு மேம்பாலத்தில் இருந்து கீழே விழுந்தனர். இந்த விபத்தில் ராணி என்ற மூதாட்டி உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை பதற வைத்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருச்சிறுகுடி கிராமத்தில் அமைந்துள்ள மங்களாம்பிகை சமேத சூட்சமபுரீஸ்வரர் கோயிலில் மத்திய அமைச்சர் எல்முருகன் சாமி தரிசனம் செய்தார். சாமி தரிசனம் செய்த எல்முருகன் மற்றும் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தத்திற்கு பரிவட்டம் கட்டி மரியாதை அளித்த கோயில் நிர்வாகத்தினர் சூட்சமபுரீஸ்வரர் ஆலயத்தின் வரலாறுகளை கூறினர். தொடர்ந்து மத்திய அமைச்சர் எல்முருகன் ஆலயத்தை 11 முறை சுற்றி வலம் வந்து வழிபட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பனிக்கம்பட்டி கிராமத்தில் வள்ளி கும்மி அரங்கேற்ற நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. சாய்பாபா காலனி கோயிலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிராமிய பாடலுக்கு ஏற்றவாறு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரே மாதிரியான நடன அசைவுகளுடன் ஆடியது அனைவரையும் கவர்ந்தது. கடையநல்லூர் பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டிடத்தின் மேல் ஏறி ஒருவர் தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய பேருந்து நிலையத்தில் 2 சக்கர வாகன காப்பக கட்டிடம் உள்ளது. அதன் மீது ஒருவர் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. விரைந்து சென்ற காவல்துறையினர் மிரட்டல் விடுத்த நபரிடம் சமரசம் பேசி கீழே இறக்கினர். விசாரணையில்
மேலக்கடையநல்லூரைச் சேர்ந்த ரகுவரன் என்பதும் குடும்ப சொத்துக்களை பிரித்ததில் பிரச்சினை தொடர்பாக தற்கொலை மிரட்டல் விடுத்ததும் தெரியவந்துள்ளது. செங்கல்பட்டில் அரசு பேருந்தில் செல்போன் திருடிய இளைஞரை போலீசார் துரத்திச் சென்று கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரியைச் சேர்ந்த இளைஞர் கைதான இந்த சம்பவத்தில் இளைஞர் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அரசு பேருந்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. சம்பவத்தன்று செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் முதியவர் ஒருவரின் செல்போனை திருடி தப்பியோடிய இளைஞரை போலீசார் துரத்திச் சென்று கைது செய்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரை நரிமேடு அருகே ஜவுளி கடைக்குள் புகுந்து சிறுவன் ஒருவன் திருடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் உள்ள ஹைடெக் ஆய்வகங்களுக்கு 8209 மேற்பார்வை பணியாளர்களை தற்காலிகமாக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த அரசு நிறுவனமான கெல்ட்ரான் ஹைடெக் ஆய்வகம் மற்றும் பணியாளர்களை நியமிக்க இருக்கின்றது. அதற்கான முதற்கட்ட தேர்வு நிறைவு பெற்றதை அடுத்து பயிற்றுநர்களுக்கான கணினி வழி தேர்வு வரும் 5ஆம் தேதி அந்தந்த பள்ளிகளில் நடைபெறவுள்ளது. இதற்குரிய ஏற்பாடுகளை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் செய்ய வேண்டும் என ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இயக்குனர் ஆர்த்தி கடிதம் எழுதியுள்ளார். ஹைடெக் ஆய்வகங்கள் செயல்பட தொடங்கியதில் இருந்து 60 மாதங்கள் பயிற்றுநர்கள் ஹைடெக் ஆய்வக மேற்பார்வை பணிகளில் இருப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்கல்வி பயில சான்றிதழ் பெற வரும் மாணவர்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டி திராவிட விடுதலைக் கழகத்தினர் போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளையில் உள்ள இல்லத்தில் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் மற்றும் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பொதுமக்களுக்கு இனிப்புகள், இளநீர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு உள்ளிட்ட பழங்கள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை காந்தி சிலை அருகே மின்னல் தாக்கி 3 கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த 10ற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். எனினும் அந்த 3 கடைகளில் இருந்த பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சென்னை போரூர் சுங்கச்சாவடி அருகே மின்வயர் அறுந்து விழுந்ததில் பலியான பசுமாட்டின் உடல் அகற்றப்படாமல் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடலை அகற்றுவதில் மாநகராட்சி ஊழியர்கள் இடையே எல்லை பிரச்சினை நிலவுவதாக கூறி மக்கள் மாட்டின் உடல் அங்கேயே கிடந்தால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு வைகுண்டவல்லி சமேத வைகுண்ட பெருமாள் கோவிலில் கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கருட சேவை உற்சவத்தை முன்னிட்டு வைகுண்ட பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் 4 ராஜ வீதிகளில் உலா வந்த வைகுண்ட பெருமாளை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். சத்தியமங்கலம் அருகே எக்கத்தூர் மலை கிராமத்தில் ஒற்றை காட்டு யானை நடமாட்டம் இருப்பதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கடம்பூர் வனத்திலிருந்து வெளியேறிய காட்டு யானை எக்கத்தூர் கிராமத்திற்குள் உலா வருகிறது. சிறிது நேரம் ஊருக்குள் நடமாடி காட்டு யானை விவசாய தோட்டங்கள் வழியாக மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. ஈரோடு மாவட்டம் வரதம்பாளையத்தில் சாலையில் படுத்திருந்த மனநோயாளி மீது ஸ்கூட்டரை ஏற்றிவிட்டு தப்பி ஓடிய வாகன ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வரும் நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சத்தியமங்கலம் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். காயமடைந்த மனநல நோயாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மின்சாரம் பாய்ந்து மாடு இறந்த நிலையில் அதன் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமி படுகாயமடைந்தார். போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிறுமி லட்சணாவிற்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து நாகரசம்பட்டி போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். கோடை சீசனில் மட்டும் உதகை தாவரவியல் பூங்காவை 8 லட்சம் பேர் பார்வையிட்டிருப்பதாக நீலகிரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இ பாஸ், மழை உள்ளிட்ட காரணங்களால் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகள் வருகை சற்று குறைந்திருப்பதாகவும், எனினும் தோட்டக்கலைத்துறைக்கு 5.55 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டு கூடுதலாக 67 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் தனது வார்டில் குப்பைகள் அகற்றப்படவில்லை என கூறி நகராட்சி அலுவலகம் முன்பு குப்பையை கொட்டி கவுன்சிலர் வாக்குவாதம் செய்தார். 19வது வார்டில் குப்பைகள் அகற்றப்படாததால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர் ஜமுனா தனது கணவர் யுவராஜுடன் சேர்ந்து தனது வார்டில் இருந்த குப்பைகளை வாலாஜாபேட்டை நகராட்சி அலுவலக வாசலில் கொட்டிச் சென்றார். அவரிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அவர் போராட்டத்தை கைவிட்டார். கோயில் எதிர்ப்பு போய் கங்காமகோலம் கச்சநாயகி எதிர்ப்பு கங்காமகோலம் போய் பார்க்க சொல்லுங்க. நகராட்சி ஒரு சேர்மனு சரியான ரெஸ்பான்சிபிள் கிடையாது. போன் பண்ணி தகவல் சொன்னா அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நகராட்சி எதுக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க. ஒரு மாசம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி டிஎஸ்பி அலுவலகத்தில் 2 குழந்தைகளோடு பெண் ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டார். கலப்பு திருமணம் செய்து கொண்ட தன்னை சித்திரவதை செய்யும் கணவர் குடும்பத்தினர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த பெண் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து அந்த பெண்ணிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் குழாய் உடைந்து குடிநீர் வீணாவதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததாகவும், ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அதிகாரிகள் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 பேர் மது அருந்தியபடி வீணாகும் குடிநீரில் குளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை அருகே சாலையில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி பிளம்பர் ஒருவர் உயிரிழந்தார். ஜல்லடியான்பேட்டையைச் சேர்ந்த ரகு என்பவர் நள்ளிரவில் வெளியே வந்து அருந்து கிடந்த உயர் மின் அழுத்த கம்பியை தெரியாமல் மிதித்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இளங்குடியில் அமைந்துள்ள 700 ஆண்டுகள் பழமையான பெரியநாயகி அம்பாள் கோவிலில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். அவரது மகனும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவீந்திரநாத் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்திருந்தார். அந்த அம்மனை வழிபட்டால் தடைகள் நீங்கி வெற்றி சாத்தியமாகும் என்பது பக்தர்களின் ஐதீகமாகும். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே அமைய உள்ள உயர்மின் கோபுர திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் 387வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குமரிக்கல் பாளையம் பகுதியில் அமைய உள்ள உயர்மின் கோபுர துணை மின் நிலைய திட்டத்தினால் விவசாயத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். ஓசூர் மாநகராட்சியில் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய தெருநாய்களை பிடிக்க பணி தீவிரமடைந்துள்ளது. நகரின் பல்வேறு பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிந்த தெருநாய்களை வலை போட்டு பிடித்தனர். மாநகராட்சி ஊழியர்களை பார்த்த மற்ற நாய்கள் வலையில் சிக்காமல் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தன. ஏராளமான நாய்கள் அவர்களை பார்த்து குறைத்தபடி ஓடி தப்பிச் சென்றன.
சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கிராமத்தில் டிவி வெடித்து வீடு தீப்பிடித்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்து வெளியே ஓடி வந்ததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி நெருப்பை கட்டுப்படுத்தினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் சாலையின் நடுவே இருந்த மின்கம்பத்தை அகற்றாமல் புதிதாக சாலை அமைக்கப்பட்டதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இங்குள்ள முருகன் கோவில் தெருவில் சாலையின் நடுவே இருக்கும் மின்கம்பத்தால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதால் மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் திறக்கப்படும் மகாலிங்கேஸ்வரர் கோவில் திறக்கப்பட்டு அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. படுகர் இன மக்களுக்கு சொந்தமான இந்த கோவில் ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் ஒரு நாள் மட்டும் நடை திறந்து அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. இந்த ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. அங்கு ஏற்றப்பட்ட நெய் விளக்கு அணையும் வரை மட்டுமே கோயில் நடை திறந்திருக்கும். இங்கு ஏராளமானோர் வழிபட்டனர். சேலத்தில் மின்சாரம் தாக்கி 26 வயது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கந்தம்பட்டியில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் அவர் அதிகாலை 3 மணிக்கு தொழிற்சாலையில் உள்ள எடை போடும் இயந்திரம் அருகே இறந்து கிடந்தார். உடலை கைப்பற்றி போலீசார் விசாரித்ததில் எடைமேடை அருகே உள்ள மின்சார பெட்டி மீது மழை பெய்ததால் மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிகிறது. இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து பள்ளப்பட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு வாக்கத்தான் மற்றும் சைக்கிள் தான் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நடனத்துடன் உறுதிமொழியை ஏற்றனர். தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி நடைபயணம் சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.